வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாட்டு பாட திணறல், மரத்தடியில் அழுத எஸ்பிபி, ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு பாடல் பதிவு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. எல்லார் ஈஸ்வரியோட குரலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அறிமுகமான அந்த ஆரம்ப காலத்தில் ரொம்பவே திணறி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் ஒரு இசையமைப்பாளர் திட்டி தீர்த்த சம்பவமும் எஸ்பிபிக்கு ஒரு வேதனையை கொடுத்துருக்குன்னே சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பிரபல நடிகரும் பத்திரிகையாளருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் அவங்களோட யூடியூப் சேனலில் இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் சினிமா துறையில் சாதிச்சாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தையும் சொல்லலாம். கோல்டன் ஸ்டூடியோவில் நடந்த ஒரு பாடல் பதிவில் எல்லார் ஈஸ்வரியோட எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சத்யம் என்பவர் தான் இசையமைப்பாளராக இருந்திருக்காங்க. அன்றைக்கு எல்லார் ஈஸ்வரிக்கு ஈடு கொடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியத்தால் பாடவே முடியலை. ஏன்னா அது அவருடைய ஆரம்ப காலம்னே சொல்லலாம். எஸ்பி பாலசுப்ரமணியன் சரியாக பாடாததுனால இசையமைப்பாளர் சத்யம் அவர்கள் கண்டபடி அவரை திட்டி தீர்த்திருக்காங்க. அதை தாங்கிக் கொள்ள முடியாத எஸ்பிபி அவர்கள் வெளியே வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து கண் கலங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காட்சியை படத்தோட தயாரிப்பு நிர்வாகிகள்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க இசையமைப்பாளர் சத்யன் கிட்ட, பையன் புது பையன், அவனை போய் இப்படி சங்கடப்படுத்திட்டீங்களே, அவர்கிட்ட கொஞ்சம் மென்மையாக நடந்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதிலளித்த சத்யம் அவர்கள், நீங்களெல்லாம் பாட தெரியாத நபர்களை அழைச்சி வந்துட்டு பாட சொல்வீங்க, அவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு வழியாக எஸ்பிபி அவர்கள் தன்னோட பாடலையும் பாடி முடிச்சிருக்காங்க. இப்படி இருந்த எஸ்பிபி தான் பின்னால் இசையமைப்பாளர் சத்யத்தால் எஸ்பிபி என்னோட மகன்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது அவனை எப்படி பாராட்டாமல் இருக்க முடியும்னு சொல்கிற அளவுக்கு சாதிச்சும் காட்டியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் சித்ரா லட்சுமணன் அவர்கள் தன்னோட யூடியூப்பில் ரொம்ப விரிவாக பகிர்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம். மக்களே, உங்களுக்கும் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களை பிடிக்கும்னாலும், மேலும் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், பாடகி சுசீலா, இவங்களில் யார் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம போகிற சினிமா வீடியோக்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கருத்துக்கள் வேண்டும், யாரை பற்றி வேணுங்கிற தகவலையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். மேலும் இந்த தகவல் தான் பாட்டு பாட திணறிய மரத்தடியில் அழுத எஸ்பிபி அவர்களும் ஆரம்ப காலத்தில் நடந்த பாடல் பதிவு சம்பவம் என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.